Amen.
அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் பட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீ உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள். மறைவாக இருக்க நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்ணீர் மீது வைப்பர். அப்பொழுதுதான் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதனுக்கும் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டு ஓமையை வெளிப்படுத்துகிறார். உப்பும் ஒளி விளக்கு. இதை பற்றி சிந்திக்கும் பொழுது உப்பு இல்லாத மண்டம் மூன்று வகையாக உப்பை பிரிக்கலாம். இஸ்ராயல் மக்கள் உப்பை அதிக மதிப்புள்ள ஒரு பொருளாக கருதினார்கள். இதனுடைய தன்மையை பார்க்கும் பொழுது, இஸ்ராயல் மக்களுடைய தன்மையை பார்க்கும் பொழுது, அந்த உப்பை முதலாக உப்புன்னா அது ஒரு வெண்மையான ஒரு பொருள், ஒரு தூய்மையாக இருக்கும். தூய்மையை குறிக்கின்ற ஒரு விதமாக இருக்கும். அப்ப அந்த உப்பு எப்படி இருக்குது, வெண்மை எப்படி இருக்கிறது, அந்த உள்ளம் நமக்கு தேவை, அந்த வெண்மையான உள்ளம் நமக்கு தேவை என்பதை அந்த உப்பை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கடுத்து உப்பு இன்னொரு தன்மை பாதுகாப்பு. என்ன பண்ண கோழி முட்டைக்காக என்ன பண்ணுறோம், உப்புல பொய்யா வைக்கிறோம். அப்படின்னா அந்த உப்பு கெடாம பாதுகாக்கும். இறந்த உடலுக்கு என்ன பண்றோம், உப்பு போடுறோம். ஏன் உப்பு போடுறோம், அப்படின்னு அந்த உப்பை போடுறோம். இந்த தன்மையை இதை ஆண்டவர் சொல்றாரு. அதாவது கெடாம இருக்கணும். அதே போல உங்களது ஆன்மாவும் தூய்மை ஆயிடுச்சு. ஆன்மா கிடக்கூடாது. அதே போல அந்த உப்பை பயன்படுத்துறாரு. அவருடைய டே-டு-டே லைஃப்ல அவர் பயன்படுத்துற வச்சு இந்த ஓமையை சொல்றாரு. அதுக்கு அடுத்து உப்பையினுடைய இன்னொரு தன்மைன்னா சுவை. அதிக காரம் போட்டாலும் ஒன்றும் தெரியாது. உப்பு இல்லைன்னாக்கா அந்த ருசி வராது. அப்பதான் அந்த உப்பை அதுல சேர்க்கணும். அந்த உப்பை சேர்க்கும் பொழுது அந்த உணவுக்கு சுவை மிக்க உணவாக மாறுவது இந்த உப்புதான். ஆக இந்த மூன்று பண்புகளை கொண்ட இந்த உப்பை மையமாக வைத்து ஆண்டவர் சொல்கிறார் என்றால், உப்புக்கு இருந்த தன்மை, குணம், உப்பை போன்று நீங்கள் இருக்கும்படியாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப அதே உப்பு சாரம் போனால் அதை எதை சாரம் ஏற்க முடியும்?
அப்போ ஒரு ஆன்மா கெட்டு போச்சுன்னாக்கா எதை கொண்டு அந்த ஆன்மாவை நாம கடவுளுக்கு ஏற்ற ஒரு ஆன்மாவை மாற்ற முடியும்? அதுதான் முக்கியம். அப்ப ஒருத்தர் வந்து 1000 தப்பு பண்றான் கூடவே இருக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு விதத்துல வந்து பிரிஞ்சுறாங்க, பிரிஞ்சு சண்டை போட்டு பிரிஞ்சுறாங்க. ஆனா போய் சாரி கேட்கிறான். சாரி கேட்டாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ள தயங்கணும். அப்படின்னா அது எதை சொல்கிறார் என்றால், சாக்கடை தண்ணியில டம்ளர் எடுத்துன்னு வரோம், எடுத்துன்னு வந்து குடினா குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. சாக்கடை தண்ணியில 10 டம்ளர் 10 டீஸ்பூன் சக்கரை போட்டு குடினாலும் குடிக்க முடியாது. சாக்கடை இன்னும் ஒரு 1/2 கிலோ சர்க்கரை ஊற்றி கொடுத்தாலும் குடிக்க முடியாது. அப்ப எப்படி குடிப்போம்? எல்லாத்தையும் தனி தனி மாத்தினாதான் குடிக்க முடியும். அப்போ வந்து உள்ளம் என்பது அது தூய்மையற்ற ஒரு பொருளாக இருக்கும் பொழுது கடவுளுக்கு ஏற்ற பொருளாக மாறாது. இவைதான் உப்பை சொல்ல. அதுக்கு அடுத்தது வந்து விளக்கு. விளக்கை ஏற்றி விளக்கு தண்ணின் மீது வையுங்கள். பெரியவெல்லாம் தெரியும். இப்பெல்லாம் மின்சாரம் நிறைய செல்போனு டார்ச் எல்லாம் வருது. ஆனால் அப்போ வந்து நான் படிக்கும் போது கூட விளக்கில் வச்சுதான் படித்தேன். எம்ஏ படிக்கும்போது கூட திருவண்ணாமலை எடுக்கும்போது கூட கொடியில் அப்போ விளக்கே இல்லை, கரண்டே கிடையாது. காந்து விளக்கு வச்சுதான் படித்து எம்ஏ மாற்றணும். அப்போ வந்து விளக்கு வச்சுதான் சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு ஒளி வீட்டை பிரகாசம் மாற்றுவது என்பதை அப்ப நாம் மற்றொரு ஒளியாக நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம். வானகத்தில் அணிகளோடு புனித பெருந்தோடு நாம் சேர்ந்து
புகழ்ச்சி பணி செய்து உமது பெயர்
என்றால் கிறிஸ்துவுக்கு நாம் ஒன்றிணைந்த பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனை தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அனுப்புவீர்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆசிரியர் வழிநடத்துவாராக. சென்று வாழுதல் திருப்பலி முடிந்தது. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தூய புதுமை மாதாவே, குடும்பத்தின் தலைவரான புனித சூசியப்பரே, புனித அந்தோனியாரே, சாவராட்சிஸ்ட பேர் கொண்டவர்களே, சூசை, தந்தை மகன் தூய ஆவியாரின்